எங்க அப்பாவுக்கு இருந்தது, எங்க அம்மாவுக்கு இருந்தது, எங்க வீட்டுல இருந்தது, எங்க வீட்டுல கடன் பிரச்சனை இருந்தது, எங்க வீட்டுல பண பிரச்சனை இருந்தது, அதே பிரச்சனை எங்க வீட்டுக்கு வந்துக்குது. வர வைக்காதீங்க, வரவே வைக்காதீங்க. இப்படிப்பட்ட பிரச்சனைகளை துரத்தி விடுங்க. ஆண்டவரே எங்களுக்கு வேண்டாம் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்று சொல்லி நீங்க கேட்கும் போது கர்த்தர் விடுதலை தருகிற தேவனா இருக்கிறார். வேலைகள் சில நேரத்துல பாத்தீங்கன்னா நல்ல வேலை செஞ்சுட்டே இருப்பீங்க, வேலை உங்களை விட்டுட்டு போயிடும். அந்த வேலையில நீங்க நீங்க வந்து கண்டினியூ பண்ண முடியாது. நல்ல வேலையை தேடணும், நல்ல வேலை கிடைக்கும், ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா போயிட்டு அந்த வேலையில உட்காருவீங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசம் கூட இருக்காது, அந்த வேலை போயிடும். திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த பிசினஸ் காலி ஆயிடும், அந்த பிசினஸ்க்குள்ள ஒரு குழப்பம் வந்துடும். என்ன ஆண்டவரே ஏன் இப்படி நடக்குது, நான் எடுக்கிறதெல்லாம் இப்படி போதே. அதனாலதான் சொல்றேன், போராடி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க சாத்தானை எதிர்த்து நின்றால் ஒழிய நம்ம ஜெயிக்கவே முடியாது இந்த உலகத்துல. சாத்தானுடைய உலகத்துல நம்ம இருக்கும் போது சாத்தானை ஜெயிக்கக்கூடிய பலத்தை நமக்கு தரணும். நம்மளுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு கர்த்தர். கண்டிப்பாக. ஏன் குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு சொல்றாங்க அநேகரு. எனக்கு குழந்தை இல்லை ஜெபம் பண்ணுங்க, எனக்கு குழந்தை இல்லை நீங்க ஜெபம் பண்ணுங்க. அந்த சாபத்தை விரட்டிட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா எனக்கு அந்த சாபம் வேண்டாம். நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம், கல்யாணம் ஆயிட்ட பிறகு லைஃப் ஜாலியா அமைஞ்சிருச்சு, அவள் தான் ஜாலியா போயிட்டே இருக்கணும், இனி ஜாலியாவே இருக்கணும், இனி கடவுள்லாம் வேணாம், ஒரு 40 வயசு 50 வயசுல நம்ம கடவுளை தேடிக்கலாம் அப்படின்ட்டு போற சூழ்நிலையில அப்படியே குமிஞ்சு குமிஞ்சு வரும் ஒரு போராட்டங்களும். அந்த போராட்டத்துல கர்த்தரை தான் தேடணும், கர்த்தர்கிட்ட தான் ஓடணும், கர்த்தர் தான் வழின்றத மறந்துடுவாங்க. எப்படியாச்சும் சமாளிச்சுக்கலாம், எப்படியாச்சும் இப்படி வந்துடலாம், எப்படியாச்சும் அப்படி போயிடலாம் சொல்லிட்டு நம்ம இருக்கவே முடியாது. ஆண்டவரை தேடிக்கிட்டு வாங்கலேன். ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவரை நீங்க தேடிக்கிட்டு வரும்போது, ஆண்டவர்கிட்ட நீங்க கொடுக்கும் போது உங்க பிரச்சனைய, ஆண்டவர்கிட்ட உங்க குழப்பத்தை கொடுக்கும் போது, ஆண்டவர்கிட்ட உங்களுடைய ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் நீங்க போராடி ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமா விடுதலை தருகிற தேவனா இருக்கிறார். நம்மளை எதிர்த்து நிற்கிறதுக்கு சாத்தானுக்கு இடம் கொடுக்காதீங்க, இடமே கொடுக்காதீங்க. அவன் ஏன் வந்து நம்மளை ஜெயிக்கணும், அவன் ஜெயிக்க கூடாது, அவன் ஜெயிக்கணும் தான் பார்ப்பான். குடும்பத்தை உடையுது இல்ல, குடும்பம் உடையும் போது அவனுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும். அப்பாடா இன்னைக்கு ஒரு குடும்பத்தை உடைச்சிட்டேன், இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள சண்டையை வர வச்சுட்டேன், அப்பாடா இன்னைக்கு குடும்பத்துல பிள்ளைகள் மூலமாக ஒரு குழப்பத்தை வர வச்சுட்டேன், அப்படிதான் பார்ப்பான். இல்ல அப்படி கிடையாது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என்னை எடுத்து உபயோகப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே நான் உமக்காக உழைப்பேன் ஆண்டவரே, நான் உமக்காக ஜீவிப்பேன் ஆண்டவரே, உமக்காக எதையாவது செய்துகிட்டே இருப்பேன் ஆண்டவரே. சொல்லிக்கிட்டே இருங்களேன். உங்க ஒரு காரியத்தையும் அழகா நேர்த்தியா செஞ்சு முடிப்பாரு. மனசுக்குள்ள அந்த டவுட்டை மட்டும் வர வைக்காதீங்க. ஐயோ என்ன ஆயிடுமோ, வந்துருவாங்களோ, எதிர்த்து வந்துருவாங்களோ. அதனால்தான் அங்க என்ன பண்றாரு, அவர் வியாகுலப்படும் போது ஏசா வந்துருவானோ, என்னை எதிர்த்து என்னால எதிர்த்து பார்க்க முடியாது, அவனை நான் சந்திக்க முடியாது, எனக்கு பயமா இருக்குது, நான் பயந்து இருக்கிறேன் ஆண்டவர்கிட்ட சொல்லும் போதெல்லாம் அவன் தனித்திருக்க ஆரம்பிச்சாங்க.